அனைவருக்கும் வணக்கம். இது ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் டு தீஸ் கொஸ்டின்ஸ். இன்னைக்கு ஜஸ்ட் இஷ்யூஸ் கம்மியாக இருந்ததுனால 4 கொஸ்டின் தான் இருக்குது. The first question ஷேர் பண்ணுறேன். The first question is, which of the following statements are correct? India is the world's second largest steel maker. Small and medium-sized mills, which account for 41% of the India's total steel output. Answer C, both 1 and 2. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். என்ன இஷ்யூ வந்துருந்தது அப்படின்னா, சைனாலேருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம் அண்ட் ரொம்ப சீப்பர் ப்ரைஸில் எல்லாம் வர்றதுனால இங்கே இருக்கிற இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ்டு மில் எல்லாமே வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுது. நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லாமலையும் போயிருக்குது. இது ஒரு பெரிய ரீசெண்டாக இருக்கிற பெரிய இஷ்யூவாக இருக்குது. அண்ட் ஸ்டீல் மேக்கரில் பார்த்தீங்கன்னா இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட்டாக இருக்குது. அண்ட் அதில் 41% வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ்டு மில்ஸ் தான் அதில் அதிகம். அப்படிங்கிறப்போ சீப் சைனீஸ் ஸ்டீல் உள்ளே வருது. அப்படிங்கிறப்போ இவங்களுடைய வாழ்வாதாரங்கள், இவங்களுடைய எக்கனாமி வந்து பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இது நியூஸில் இருந்தது. தென் சியாங் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் ஹேஸ் பின் பிளான்ட் இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா? அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம். ஆன்சர் சியாங்கிற வார்த்தையை வச்சு உடனே ஆன்சர் பண்ணிடலாம். பிரம்மபுத்திரா ரிவர். சியாங்னு அருணாச்சல் பிரதேசில் சொல்லுவோம். திஹாங் அப்படி இல்லைன்னா சியாங் அப்படிங்கிற நேமில் இருக்கும். அருணாச்சல் பிரதேசில். அஸ்ஸாமில் தான் பிரம்மபுத்திரான்னு வரும். அப்பர் சியாங் ரீஜியனில் இந்த இஷ்யூ. ஓகே, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அருணாச்சல் பிரதேஷ். என்னென்னா அப்பர் சியாங் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் அந்த ரீஜியனில் வந்து கிட்டத்தட்ட 11,000 மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு டேம் ரிசர்வேர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு ப்ரொபோசலில் இருக்குது, பிளான். என்வரன்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் அங்கே இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் இதை அப்போஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் சைனா வந்து அருணாச்சல் பிரதேஷ்க்கு நார்த்தில் திபெத் ரீஜியனில் பிரம்மபுத்திராவில் நிறைய டேம்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, வாட்டரும் டைவர்ட் பண்ணுறாங்க. இங்கே அதேமாதிரி இந்தியா பிளான் பண்ணுது. பட் என்வரன்மெண்டலிஸ்ட் எதுக்கு அப்போஸ் பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. ஸோ அது நியூஸில் இருந்தது. அதில் கேட்ட கொஸ்டின் இது. ஓகே, தென் consider the following wetlands under Ramsar list. Astamudi wetland, Point Kelimer, Kaluveri bird sanctuary. How many of the above wetlands are located in Kerala? சரி, ஏன் பர்டிகுலராக கேரளான்னு கேட்டோம்னா ஒரு இஷ்யூ இருக்குது. ஓகே, ஆன்சர் ஒன்லி 1, ஆப்ஷன் ஏ, அஸ்தமடி மட்டும்தான் இதில் கேரளாவில் இருக்குது. மற்ற 2 சாங்ஷனுமே தமிழ்நாட்டில் இருக்கிறது தான். கழுவேலி, விழுப்புரம், பாயிண்ட் கேலிமர், கடற்கரையை ஒட்டி வேதாரண்யம். ஓகே, மூணுமே ராம்சார் சைட்டு தான். அஸ்தமுடி லேக்கில் வந்து இந்த பயோ வேஸ்ட்டு, அப்புறம் சில இந்த கழிவுகள் எல்லாமே வந்து நிறைய பிளாஸ்டிக் வேஸ்ட்லேருந்து எல்லாமே நிறைய கலந்துட்டு இருக்குது. கேரளா கவர்மெண்ட் வந்து நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலே வந்து சில விஷயங்களை வந்து கமிட்டி அப்பாயின்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சடனாக அதை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ அது நியூஸில் இருந்தது இன்னைக்கு. அண்ட் ராம்சார் சைட்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமான ராம்சார் சைட் இருக்க ஸ்டேட்னா தமிழ்நாடு சொல்லலாம். ஓகே, தென் கேரளாவில் வந்து அஸ்தமுடி ஒன்று, சஸ்தம்கோட்டா ஒன்று, வேம்பநாடு லேக் ஒன்று இருக்குது. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரீஜியன்ஸ் இன் இந்தியா ஆர் அண்டர் எர்த்குவேக் ஃப்ரீ ஜோன்? தெலுங்கானா, குஜராத், மகாராஷ்டிரா. ஆன்சர் நன் ஆஃப் திஸ். இந்தியாவில் இருக்க எல்லா ரீஜனுமே இப்போ எர்த்குவேக் ப்ரோன் ஜோனில் தான் இருக்குது. ஏன்னா ஜோன் 1, 2, 3, 4, 5 இந்த 5லேருந்து ரிவர்ஸில் சொல்லுவோம். ஜோன் 5னா வெரி ஹை ரிஸ்க்கு, ஜோன் 4 ஹை ரிஸ்க்கு, ஜோன் 3 மாடரேட்டு, ஜோன் 2 லோ ரிஸ்க்கு, ஜோன் 1 வெரி லோ ரிஸ்க்கு அப்படிங்கிற ஜோனாக பிரிச்சிருந்தோம். இதில் ஜோன் 1 வந்து இந்தியாவிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இந்தியாவில் இப்போ இருக்கிறது ஜோன் 2லேருந்து ஜோன் 5 வரைக்கும் தான் இருக்குது. அதில் சவுத் இந்தியாவில் நிறைய பகுதிகள் ஜோன் 2, 3, 4 இந்த ரேஞ்சஸ்குள்ளே இருக்குது. ஓகே, 4 and 5 மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பவுண்டரி ரீஜன், பிளேட் பவுண்டரி ரீஜன், குஜராத்லேருந்து ஹிமாலயாவுடைய நார்த் ஈஸ்ட் வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் எல்லாமே ஆல்மோஸ்ட் இருக்குது. என்ன நியூஸ் வந்திருந்தது அப்படின்னா, தெலுங்கானாவில் நேற்றுக்கு அந்த எட்டூர் நகரம் ஃபாரஸ்ட் ஏரியாவில் 5.3 ரெக்டர் ஸ்கேலில் எர்த்குவேக் ஒரு ட்ரெமர் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்குது. பட் இதனால் பெரிய லாஸோ லைஃப் லாஸோ எதுவும் வரல, ப்ராப்பர்ட்டி லாஸோ எதுவும் வரல. பட் இது நியூஸில் இருந்தது. ஓகே, இது மாதிரி அடிக்கடி ஸ்மால் ஸ்கேலில் அங்கே வந்து அதிர்வுகள் ட்ரெமர்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா அந்த கோதாவரி ரிஃப்ட் ரீஜனில் இது இருக்குது. ஸோ அதனால் நடக்குது. அண்டு பெரிய லெவலில் லாஸ் ஆகி பெரிய இதானா அந்த அளவுக்கு இல்லை. ஓகே, ஸோ உங்களுடைய கரண்ட் அஃபேர் ப்ரிப்பரேஷன் நீங்கள் டெய்லி ரிவைஸ் பண்ணுறதுக்கு டெஸ்ட் மூலமாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட் www.gov.in அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா இந்த நம்பரில் கால் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணலாம். 9003777380, 8489777380. உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பரில் வேறு ஏதாவது சப்ஜெக்டில் பர்டிகுலர் டாபிக் வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஆல்.